தமிழ்நாட்டில் பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப்புகளை மேம்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க நிறுவனத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி வருகிறார். நேரலை காட்சி. இயக்கம் ஒன்றே நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கும் எனவும் இந்த இயக்கம் மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான மேம்பட்ட உதவிகளை வழங்கும் எனவும் சட்டமன்றத்திலே அறிவித்திருந்தார்கள். Based on the announcement of our Honorable Chief Minister in the Tamil Nadu Legislative Assembly, the Tamil Nadu Corporation for Development of Women is launching a special platform called Tea and Rice with the financial assistance of the World Bank. The main focus of this initiative is to bring more women entrepreneurs from the rural areas of Tamil Nadu. பெண்ணுரிமை குறித்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் வேறு யாரும் சிந்திக்காத காலத்தில் செயல்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு. அதை சிந்தித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். This reflects the progressive tradition of our Dravidian movement, which is represented in the current government of Tamil Nadu. We refer to it as the Dravidian model of government. பல நிகழ்ச்சிகளில் நான் சொன்னதுண்டு. பெண்கள் இரண்டு விதமாக அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஒன்று பண்பாட்டு ரீதியாக அடிமைத்தனம், இன்னொன்று பொருளாதார ரீதியாக அடிமைத்தனம். தமிழ்நாட்டு பெண்கள் பொருளாதார விடுதலை அடைவதற்கு உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் பேருதவி புரிவதைப் போல பண்பாட்டு தளத்தில் பெண்கள் விடுதலை அடைவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு வரும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். Women are enslaved in two domains, economical and cultural. There are organizations like the World Bank extending financial assistance to the liberate women economically. Likewise, our Dravidian movement strives hard to liberate women from enslavement in the cultural domain. Now, our Dravidian model government is proud to join hands with the World Bank in empowering women in the economic domain as well. திராவிட முன்னேற்ற கழக அரசு முதன்முறையாக அமைந்த பொழுதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு முதலாக சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அளித்தார்கள். அதேபோல் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் நாட்டிலே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துல சம உரிமை போன்ற முற்போக்கான சட்டங்களை தந்தார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம், அதேபோல் 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன்ற மகளிர் வளர்ச்சிக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளார்கள். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றுவதற்காக கழக அரசு பல்வேறு திட்டங்களை பார்த்து நிறைவேற்றி வருகின்றது. அந்த வகையில் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதலாக மகளிர் சுய உதவி குழுக்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவி பெருகி லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்வில் நம்பிக்கை ஒளியை தந்து கொண்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்கள் தீட்டு செயல்படுத்தி அதன் பயனை தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள சிறு கிராமத்தில் உள்ள பெண்களிடமும் கொண்டு சேர்க்கும் பணியினை நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றது. மகளிர் மேம்பாட்டிற்கான வாழ்ந்து காட்டுவோம் 2.0 திட்டம் கிராமப்புற தொழில்களை ஊக்குவித்து வருகின்றது. மகளிர் வேலைக்கு செல்கிறார்கள் என்ற நிலையை மாற்றி அவர்களை 4 பேருக்கு வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக உருவாக்கிறதற்காக தான் இந்த திட்டங்களை கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. இதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மகளிரால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களில் 13.5% 13.5% தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த வெற்றி பயணத்தின் மற்றொரு மைல்கல்லாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க நிறுவனத்தை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. தொழில் முனைவோராக விரும்பும் மகளிருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இந்த நிறுவனம் இருக்கும். தொழில் செய்வதற்கு ஏற்ற தேவையான நவீன உட்கட்டமைப்பு, உற்பத்தி மேம்பாடு, பேக்கிங், பிராண்டிங், மார்க்கெட்டிங், நிதி மேலாண்மை, நிறுவன உருவாக்கம், நிறுவன செயல்பாடு என மகளிர் தொழில் முனைவோருக்கான உதவிகளை A to Z வழங்குவதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு ரைஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. Women entrepreneurs are facing numerous challenges, hurdles in advancing their business ideas and in accessing finance, credit and marketing opportunities. Tamil Nadu RISE aims to eradicate those obstacles by offering customized marketing linkages, financing and operational advice. Also, it will provide high-end business incubation service to women-led rural enterprises. உயர்தர சேவைகளை பெற தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 126 மகளிர் தொழில் முனைவோர்களுக்கும் 80 மகளிர் தொழிற்குழு நிறுவனங்களுக்கும் அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திட இந்த நிறுவனத்தின் மூலம் உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நூற்றுக்கணக்கான மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் மகளிர் தொழிற்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு பயன்பெற இருக்கின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தகைய தொழில் முனைவோருக்கு வழிகாட்டவும் தேவையான உதவிகளை வழங்கவும் உலக அளவில் புகழ்பெற்ற பல்வேறு நிறுவனங்களுடன் இம்மையம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளது.
I am proud to say that Tamil Nadu Rise. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம்.